இனிய காலை வணக்கம். நவுலவதி தில்லத்துவன் லண்டனில் இருந்து. பொருச்சொல் 842. தெளி தெளி. மாட்டிற் சாணகம் அதனை எடுத்து தண்ணியில் கரைத்து முத்தத்துக்கு தெளிப்போம். புழுதியாக இருந்தால் கூடுதலாக மத்தியான நீரை பேய்ந்து கூடுதலாக தெளிப்போம். கோயில் வீதிகளில் அந்த தண்ணியை தெளிப்பார்கள். நிறைய தண்ணி தெளிப்பார்கள். காரணம், அந்த கோயில் வீதிகளில் வெயில் கூடுதலான நேரங்களில் பிரதட்டை செய்பவர்கள் அதில் சூடு குறைவாக இருப்பதற்காக. தெளி தெளி. சோறு காய்ச்சும் போது, அதாவது சாதம் வடிக்கும்போது அதன் தெளிவை எடுத்து வருத்தமாக இருப்பார்கள் காய்ச்சக்காரர், அவர்களுக்கு அந்த தெளிவென்று சொல்லி கொஞ்சம் கஞ்சி இல்லாமல் கொஞ்சம் மெல்லிய தண்ணியாக கொடுப்பார்கள். அறிவு அறிவு. அறிதல், அந்த தெளிதல். சிலருக்கு சில வேளைகளில் அறிவு குறைந்து சில பேருடைய ஆலோசனை எடுத்தால் அவர்கள் தெளிவு பெறுவார்கள். ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடத்தை கற்பிக்கும் போது அதனால் மாணவர்கள் அதிக தெளிவை பெற்று அறிவை கூட்டுவார்கள். ஆராய்தல் கூட ஆராய்ந்து பார்த்து தெளிவு முடிவு. இருவர் யோசித்து ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது ஆறுதலாக இருந்து யோசித்து ஒரு தெளிவாக முடிவை எடு என்று சொல்லுவார்கள். இந்த நேரம் என்ன கோபத்தில் இருக்கும்போது சரியான பதில்களை எடுக்க மாட்டார்கள். அந்த நேரத்தில் அறிவாக தெளிவாக ஒரு முடிவை எடு என்று தனித்து விடுவார்கள். விளக்கம், துணிவு, ஆராய்தல், அறிதல், தெளிதல், அறிவு, இப்படி பல சொற்களை கொண்டு வருகிறது. நன்றி, வணக்கம்.